அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். நெய் போட்டு சிலர் சாப்பிடுவாங்க. நெய்யை வச்சு சில சமையல்கள் செஞ்சு சாப்பிடுவாங்க. இந்த நெய்யை தினமும் நம்ம சாப்பிடுவதனால நமக்கு கிடைக்கக்கூடிய 10 விதமான அற்புதமான நன்மைகள் என்ன, நமக்கு வரக்கூடிய உயிரை கொள்ளக்கூடிய நோயிலிருந்தும் எவ்வாறு இது நம்மளை காப்பாற்றுது. நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி. இதுபோல் நெய் தினமும் சாப்பிடுவதால் நமக்கு ஏற்படக்கூடிய பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஒரு சிலருக்கு இந்த நெய் வாசனையே பிடிக்காது, ஆனால் ஒரு சிலர் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் நேரடியாகவே இந்த நெய்யை ஆட் பண்ணி சாப்பிடுவாங்க. நான்லாம் சின்ன வயசில் இந்த நெய்யை அதிகமாக சேர்த்துக்கிட்டேன். இந்த நெய்யை நம்ம தினமும் சாப்பிட்றதன் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள், முதல் நன்மையாக செரிமான ஆரோக்கியத்தை மேம்படுத்த இது உதவுகிறது. பொதுவாகவே நெய்யில் பார்த்திங்கன்னா பியூட்ரிக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமிலம் இருக்கும். இது நம் குடல் சுவர்களை வலுப்படுத்தவும் செரிமான அமைப்பினை ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் உதவுகிறது. இதனால் நமக்கு எந்தவித மலச்சிக்கலும் ஏற்படாது. நாம் கனமான அதிகமான மாமிசம் சாப்பிட்டாலும் அஜீரண பிரச்சனை வராமல் நம்மளை காக்கும். அந்தளவுக்கு சிறப்புத்தன்மை வாய்ந்தது இந்த நெய். இரண்டாவது நன்மையாக குழந்தைகளுக்கு நெய் சேர்த்த உணவையும் சாப்பிடக்கூடிய உணவில் நெய்யும் அதிகமாக தருவாங்க. காரணம் என்னன்னா, நம்மளுடைய இம்யூனிட்டி சிஸ்டத்தை பூஸ்ட் பண்ணும். நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய வல்லமை இந்த நெய்யில் இருக்குது. அதுக்கான முக்கிய காரணமாக இந்த நெய்யில் பார்த்தீங்கன்னா வைட்டமின் ஏ, வைட்டமின் டி, வைட்டமின் இ மற்றும் வைட்டமின் கே, அது மட்டும் இல்லாமல் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்திருப்பதால் நம்மளுடைய நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்துகிறது. இதனால் உடலை நோய் தொற்றுகளிலிருந்து பாதுகாக்கக்கூடிய ஆற்றல் இந்த நெய்க்கு உண்டு. அதனால தான் குழந்தைங்களுக்கு எந்த ஒரு தின்பண்டம் செய்வதாக இருந்தாலும் நெய்யில் போட்டு வறுத்து கொடுப்பாங்க. சில நேரங்களில் குழந்தைங்களுக்கு சாப்பிடக்கூடிய உணவில் நேரடியாக நெய்யை கூட சேர்த்து தருவாங்க. நெய்யை நம் தினமும் சாப்பிடுவதன் மூலம் நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலம் வலுவாகும். மூன்றாவது நன்மையாக நம்முடைய சருமத்தை பளபளப்பாகவும் ஈரப்பதமாக வைத்திருக்க பல்வேறு காஸ்மெட்டிக்கான காஸ்ட்லியான பொருட்களை வாங்கி பயன்படுத்துகிறோம். அதுக்கு மாற்றாக நாம் தினமும் நெய்யை உணவில் சேர்த்துக்கொள்வதன் மூலம், நெய் கலந்த உணவை சாப்பிடுவதன் மூலம் இந்த நெய்யில் இருக்கக்கூடிய நல்ல கொழுப்புகள் மற்றும் வைட்டமின்கள் சருமத்தின் உள்ளிருந்து சருமத்திற்கு தேவையான ஈரப்பதத்தை அளித்து சருமத்தை பளபளப்பாகவும் மிருதுவாகவும் வைத்திருக்கும். பொதுவாகவே நெய்யை அதிகமாக பயன்படுத்துகிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா பார்க்க நல்லா பளபளப்பாக அழகாக நல்லா பிரைட்டாக இருப்பாங்க. நீங்களும் நெய்யை அதிகமாக பயன்படுத்துனீங்க அப்படின்னா இப்படி தான் பளபளப்பாகவும் பிரைட்டாகவும் இருப்பீங்க. நான்காவது நன்மையாக குறிப்பாக படிக்கின்ற மாணவர்கள் குழந்தைகளுக்கு நெய் கலந்த உணவையும் நெய்யால் செய்யப்பட்ட உணவையும் அளிப்பது அவங்களுடைய மூளைக்கு ஒரு சிறந்த சக்தியையும் மூளையின் வளர்ச்சிக்கும் நினைவாற்றலுக்கும் மிக உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. காரணம் என்னென்னா, நெய்யில் இருக்கக்கூடிய நல்ல கொழுப்பான ஒமேகா 3 மற்றும் ஒமேகா 9 மூளையினுடைய செல்லுக்கு நல்ல ஒரு ஊட்டத்தை அளிக்கிறது. இதனால் குழந்தைகளுக்கும் பொதுவாகவே நெய் அதிகமாக சாப்பிடக்கூடிய நபர்களுடைய மூளையின் வளர்ச்சி மற்றும் நினைவாற்றல் நல்ல முறையில் மேம்படும் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் நெய்யை நம்ம அதிகமாக சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம மூளையினுடைய வளர்ச்சிக்கும் நினைவாற்றலுக்கும் சிறந்த ஒரு உணவாக விளங்குது. ஐந்தாவது நன்மையாக வயதானாலே பெரியவங்களுக்கு மூட்டு வலி வரும். இந்த மூட்டு வலிக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எலும்பு தேய்மானம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எலும்பு தேய்மானம் வருவதற்கு முக்கிய காரணம் எலும்புகளுக்கு இடையே இருக்கக்கூடிய லூப்ரிகன் உயவு பொருள் குறைவதால் தான். இந்த நெய்யானது மூட்டுகளுக்கு ஒரு சிறந்த லூப்ரிகண்டாக உயவு பொருளாக இருக்கும். இதனால் நெய்யானது எலும்புகளுக்கும் மூட்டுகளுக்கும் வலியை குறைக்க உதவுகிறது. மேலும் வைட்டமின் கே சத்து நிறைந்திருப்பதால் எலும்புகளை வலுப்படுத்தவும் உறுதியாக வைத்திருக்கும் உறுதுணையாக இருக்குது. இதனால் வயதானால் ஏற்படக்கூடிய மூட்டு வலி, எலும்பு சார்ந்த கைகால் வலிகள் இல்லாமல் இந்த நெய் தடுக்கிறது. இதனால் தினமும் நெய் சாப்பிடுவதன் மூலம் எலும்பு சம்பந்தமாக இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் குறையும். ஆறாவது நன்மையாக உடலுக்கு உடனடியான ஆற்றலை தரக்கூடிய மூலமாக செயல்படுகிறது. நெய்யில் உள்ள குறுகிய மீடியம் செயின் ஃபேட்டி ஆசிடானது உடலில் எளிதில் உறிஞ்சப்பட்டு உடனடியாக ஆற்றலாக பயன்படுத்தக்கூடிய சக்தி பெற்றது. இதனால தான் நெய் சாப்பிடுவதன் மூலம் இன்ஸ்டண்ட்டாக எனர்ஜி கிடைக்கக்கூடிய ஒரு சோர்ஸாக இது செயல்படுது.
ஏழாவது நன்மையாக இருதயத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்க இது உறுதுணையாக இருக்கும். இந்த நெய்யில் ஒமேகா 3 அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல கொழுப்பு ஃபேட்டி ஆசிட் நிறைந்திருக்கு. இது இருதயத்தினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும், இருதயம் சீராக இயங்குவதற்கு உறுதுணையாக இருக்கும். மேலும் மிதமான அளவில் உட்கொள்ளும் போது இது ஆரோக்கியமான கொலஸ்ட்ரால் அளவை, அதுவும் நல்ல கொழுப்பான HDLஐ நல்ல முறையில் பராமரிக்க உறுதுணையாக இருக்கும். அதனால் நெய்யை நாம் தினமும் சரியான அளவு எடுத்துக்கொள்வதன் மூலம் இருதயம் ஆரோக்கியமாக இருக்கும், உடலுக்கு தேவையான நல்ல கொழுப்பான HDL நல்ல முறையில் பராமரிக்கப்படும். எட்டாவது நன்மையாக நெய்யில் பியூட்ரிக் அமிலம் நிறைந்திருக்கு அப்படின்னு சொல்லியாச்சு. இது இயற்கையாகவே அழற்சி எதிர்ப்பு பண்பு கொண்டது, அதாவது ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி பண்பு கொண்டது. இதனால் உடலில் ஏற்படக்கூடிய வீக்கத்தையும் வலியையும் போக்க வல்லது. நெய்யை சாப்பிட்டாலே இயற்கையாலே உடல் வலி, உடலில் வேறு எங்கும் எந்தவித வீக்கமும் வராமல் நம்மளை காக்கக்கூடிய வல்லமை இந்த நெய்க்கு உண்டு. ஒன்பதாவது நன்மையாக ஊட்டச்சத்தை உறிஞ்சுதலை இது மேம்படுத்துகிறது. நெய் ஒரு கொழுப்பாகும். இது வைட்டமின் A, D, E மற்றும் K போன்ற கொழுப்புகளில் கரையக்கூடிய வைட்டமின்கள் உடலில் உறிஞ்சப்படுவதை எளிதாக்குகிறது. ஸோ அதனால் நமக்கு தேவையான வைட்டமின்களை நமக்கு உடனடியாக நல்ல முறையில் எந்தவித தோய்வும் குறைவும் இல்லாமல் முழுமையாக பெறுவதற்கு இந்த நெய் உறுதுணையாக இருக்குது. நம்மளுக்கு வைட்டமின் டிஃபிஷியன்சியே ஏற்படாது. நாம் தொடர்ந்து நெய் சாப்பிடுவதன் மூலம் நம் உடலுக்கும் உடல் வளர்ச்சிக்கும் தேவையான வைட்டமின்கள் சரியான முறையில் நமக்கு கிடைக்கும். 10வது நன்மையாக உடல் எடையை நிர்வகிக்க இது பேருதவியாக இருக்குது. காரணம், மிதமான அளவில் நெய்யை உணவில் சேர்ப்பதால் வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரித்து உடலில் உள்ள கெட்ட கொழுப்பை குறைக்க இது உதவுகிறது. நல்ல கொழுப்பை அதிகரிக்க இது பேருதவியாக இருக்குது. இதனால் உடல் எடை சரியான முறையில் நம்ம மெயின்டைன் பண்ண முடியும், தொடர்ந்து நம்ம நெய் சாப்பிடுவதன் மூலம். இந்த அளவுக்கு நன்மைகளும் பயன்களும் நெய்யில் இருக்குது. இருந்தாலும் நெய்யில் அதிகமான கலோரிகளும் மற்றும் கொழுப்புகளும் நிறைந்திருப்பதால் ஒருவர் தினசரி உட்கொள்ளும் போது மிதமான அளவை உட்கொள்ளும். 1 தேக்கரண்டி அல்லது 2 தேக்கரண்டி அளவே நம்ம நெய்யை பயன்படுத்த வேண்டும். உங்களுக்கு ஆல்ரெடி சர்க்கரை வியாதி, இருதய சம்பந்தமான ஒரு வியாதி, அல்லது நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறீங்க அப்படின்னா மருத்துவருடைய ஆலோசனைக்கு பிறகு நீங்கள் நெய் எடுத்துக்கொள்வது சரியான ஒரு முறையாக சொல்லப்படுது. இந்த அளவுக்கு நன்மைகள் இருந்த நெய்யில் இருக்கக்கூடிய சத்துக்கள் விவரங்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். தோராயமாக 100 கிராம் நெய்யில் நம்மளுக்கு ஆற்றல், அதாவது எனர்ஜி மட்டும் பார்த்தீங்கன்னா 870 முதல் 900 கிலோ கலோரிகள் இருக்குது. இதில் இருக்கக்கூடிய கொழுப்பின் அளவு பார்த்தீங்கன்னா 99.5 அல்லது 99.8 கிராம் இருக்குது. ஒமேகா 3 கொழுப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபேட்டி ஆசிட் பார்த்தீங்கன்னா 1.2 கிராம் இருக்குது. இதில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் 256 மில்லிகிராம் இருக்குது. புரதம் 0.3 கிராம் இருக்குது. இதில் நல்ல அளவில் வைட்டமின் A, வைட்டமின் E, வைட்டமின் K, வைட்டமின் D போன்ற சத்துக்கள் நிறைந்திருக்கு. இந்த அளவுக்கு நல்ல சத்துக்களும் நன்மைகளும் பயன்களும் நிறைந்த நெய்யை நம்ம தினமும் அளவாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைவான வாழ்க்கையும் ஆரோக்கியமான உடல்நிலையும் சத்தான உடல் அமைப்பும் நம்ம பெறலாம். நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய தமிழ் டெக்னாலஜி என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.